ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். நாங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வந்து சண்டே vlog தான் வந்து பார்க்க போகிறீங்க. இந்த சண்டே பாப்பாங்கன்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நான்வெஜ் எடுக்க கூட்டிகிட்டு போகிறோம். எங்கே போகிறோன்னா மீன் மார்க்கெட் தான் போகிறோம். கடைசியாக உங்கள் அப்பா அம்மா வந்தப்போ நம்ம எடுத்துதுங்க. எங்கள் மாமனார் மாமியார் வந்தப்போ வந்து பார்த்திங்கன்னா மீன் எடுத்தது. அதுக்கப்புறம் வந்து மீன் மார்க்கெட் பக்கமே போகல. அதனால் இன்றைக்கி போய் மீன் மார்க்கெட் போயிட்டு பாப்பாங்களுக்கும் மீனெல்லாம் எப்படி இருக்குன்னு சுற்றி காமிச்சிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு. வரவே மாட்டேங்கிறாங்க. அவங்களுக்கு அந்த இது எப்போ தான் போகிறது, நம்ம இந்த மாதிரி 4 இடத்துக்கு கூட்டிகிட்டு போனால் தான் அந்த பழக்கமும் வந்து பார்த்திங்கன்னா மாறும். அதனால் கூட்டிகிட்டு போகிறோம். அதான் அந்த விளாகில் பார்க்க போகிறீங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே எங்கள் கார் வந்து பார்த்திங்கன்னா இந்த சிஎன்ஜியை மாற்றலாமான்னு சொல்லி ஒரு பிளான் கேட்டிருந்தேன். அதுக்கு நிறைய பேர் வந்து சொல்லியிருந்தீங்க. அதில் ஒருத்தர் வந்து என்ன சொல்லியிருந்தாருன்னா, கம்பெனி நீங்கள் ஃப்ளைட் வாங்கிருங்கக்கான்னு சொல்லியிருந்தாரு. அதுக்கு எங்கள் வீட்டுக்காரர் ஒரு பதில் சொன்னார். சொல்லுங்கள் அந்த பதில் சொல்ல கமெண்ட்டில் சொன்னேன். இப்போ நேரில் சொல்ல ஃப்ளைட் வாங்குறதா இருந்தால் கண்டிப்பாக உங்ககிட்டயே வாங்கிக்கிறோம். வேறு யாருக்கும் கொடுத்துறாதீங்க, உங்ககிட்டயே நாங்கள் வாங்கிக்கிறோம் அப்படின்ட்டு. மீன் மார்க்கெட் போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா வந்தாச்சு. செம்ம டயர்டாகி போயிட்டோம். அது இந்த பிள்ளைங்களை கூட்டிகிட்டு போயிட்டு எனக்கே ஏன்டா கூட்டிகிட்டு போகணும் ஆயிடுச்சு. அவள் தானே வெயிலுப்பா, சோபியெல்லாம் தாங்க முடியல. தாங்கல. இன்னொன்று அந்த ஸ்மெல்லுக்கு அவங்களுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அங்கே பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முட்டை கடைக்காரங்க, மீன் மார்க்கெட்டுக்கு ஆப்போசிட்லேயே ஒரு பொண்ணு வந்து இந்த காடை முட்டை வாத்து முட்டைலாம் வச்சுருக்காங்க. அவங்க வந்து நம்ம ஃபாலோவர் தான். அவங்ககிட்ட போய் பாப்பாங்களை விட்டுட்டு சேஃப்டியாக பார்த்துக்கோங்கன்னு சொல்லிட்டு நாங்கள் உள்ள போய் மீன் மார்க்கெட்லாம் போயிட்டு வரக்குள்ள அந்த பொண்ணு பார்த்துச்சு. அந்த பொண்ணு பார்த்துக்கிட்ட கேப்பில் அந்த பிள்ளைங்க அந்த முட்டை ரேட்டெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டாங்க கேட்டு. சரி, இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா மஞ்சள் மீன் வந்து எடுத்திருக்கோம். இது வந்து பொரிக்கிறதுக்கு. அடுத்ததாக இந்த என்ன மீன் மறந்து போயிட்டேன், சங்கரா மீன் தான் வந்து குழம்பு வைக்க போகிறோம். அப்புறம் கனவா, ப்ராடு, இதெல்லாமே 1/2 கிலோ தான் வந்து எடுத்துருக்கோம். எல்லாமே கம்மியாக வெரைட்டி நிறையா இருக்கட்டும்னு சொல்லிட்டு கம்மியாக எடுத்தாச்சு. இப்போ சமையல் தேவையான எல்லாமே ரெடி பண்ணி வச்சாச்சு. பாப்பாங்க வந்து படிக்கிறதுக்கு போயிட்டாங்க. ஹெல்ப் பண்ணிட்டு எவ்வளோ நான் வந்து ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கேன். டக்கு டக்கு நம்ம சமைப்போம். ஃபஸ்ட்டு குழம்பு வச்சிடலாம். ஆடா, தேங்காய் ஊற்றலாம்னு நினச்சி கடலை ஊற்றிட்டாங்க. பரவாயில்ல, நல்லா தான் இருக்கும். என்ன காஞ்சிருச்சு. நெக்ஸ்ட்டு சின்ன வெங்காயம். ஏன்னா காய வேலை போக மட்டும் வந்துட்டு போல. இந்த சட்டி சூடாகிறது லேட் ஆகும். அதே மாதிரி சூடு குறையிறதுக்கு ரொம்ப லேட் ஆகும். செஞ்செல்லாம் அந்த மாதிரி மீன் குழம்பு அன்றைக்கி நல்லா வந்துச்சா, அதனால் என்னோட வீடியோவே இப்போ காலையில் உட்காந்து பார்த்துட்டு இருந்தேன். என்னெல்லாம் மசாலா அன்றைக்கி போட்டோம் அப்படின்னு. ஆனால் அன்றைக்கி சூப்பராக இருந்துச்சு மீன் குழம்பு. இன்றைக்கி அதே மாதிரி வந்து ஒரு நம்பிக்கையில் செய்கிறோம். நல்லா இருந்ததில்லை. மஞ்சள் தான் வாங்கினோம். 800 ரூபா. 900 ரூபா. இது 300 இருந்துச்சு. சின்ன வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் திரும்ப சின்ன வெங்காயம் தான், தேங்காய் சேர்க்காம சின்ன வெங்காயம் அரைச்சி இல்லையா, அரைச்சிட்டேன். போட்டு இப்படி தான் பண்ணேன். அதுக்கப்புறமா தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நமக்கு வதங்கட்டும். இதில் நம்ம மசாலாவும் சேர்த்திடலாம். இது கூடவே நம்ம வந்து மஞ்சத்தூள், அதுக்கப்புறம் குழம்பு, இது மீன் குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் சொரக்குன்றது தான் நல்லாயிருக்கும். அப்புறம் மல்லித்தூள். இந்த மல்லித்தூள் தான் நம்ம தேங்காய் சேர்த்ததுனால நமக்கு வந்து மல்லித்தூள் தான் வந்து பார்த்திங்கன்னா குழம்பே கொடுக்கும். இது கூடவே நம்ம வந்து உப்பு சேர்த்துக்கலாம். உப்புமே சேர்த்துச்சு. இப்போது ஒரு கட்டை போட்டு மூடி வச்சிடலாம். நல்லா அந்த எண்ணெய் தெரிஞ்சு மேலே ஒரு இடத்துல வரட்டும். எண்ணெய் காஞ்சிச்சு. வெங்காயம், கருவேப்பிலை, தக்காளி எப்படி நம்ம டிஷ்ஷு ஒரே மாதிரி தான் செய்யணும். நல்லா டேஸ்ட் சூப்பராக இருக்கும். ஆனால் சொல்லிக்கிறேன். இதனால் வதங்கிட்டோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் பண்ணி சேர்த்துருக்கேன். 1/2 கிலோ தான். அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. பாப்பா எதுக்குமா இவ்வளோ இஞ்சி பூண்டு எடுத்துகிற சொல்லி இப்போ வந்து காமிக்கணும். இன்னும் அவ்வளவும் போட்டிங்களான்னு கேட்கும். இல்லை குழம்பு பாப்பமா தீஞ்சிட போது. சரி, ஓகே. இது நல்லா அப்படியே வதங்கட்டும். அதுக்குள்ள நம்ம குழம்பு வேலையை பார்த்தோம். சீக்கிரம் வெந்துருங்க சொல்லுங்க. அடிச்சு வச்சுட்டு வாங்கிட்டு நான் எண்ணெய் தெளிச்சு வேலை வச்சு பார்த்தியா பச்சை வாசனை போங்க. இந்த டைமில் நம்ம புளி தண்ணி ஊற்றிக்கலாம். இல்லை நம்ம இஷ்டம் சமையல் தான். நம்ம என்ன சமையலோ அதான் சமையல். வீட்டில் இருக்கவங்களாம் வச்சுட்டு போகிறோம். அவ்வளோதானே.
நல்லா தான் சொன்னேன். சூப்பராக சமைக்கிறேன் அப்புறம் இருக்குமா எப்போ எனக்கு முன்னாடி வந்துட்டு சூப்பராக சமைக்கலாம் அப்படிங்களா? இந்த டைமில் அவன் தான் சொல்லுவார். டேட்டிக்கு சும்மா எங்கள் பக்கத்து வீட்டில் நாங்கள்லாம் பேசிகிட்டு இருந்தோம். டக்குன்னு சொல்கிறாரு எங்கள் வீட்டுக்கு நம்ம கல்யாணம் 15 வருஷம் ஆச்சுங்க. ஆமாம், எப்படி 15 வருஷம்? 2011 கல்யாணம், 2026 26 ஆயிடுச்சு, 15 வருஷம் ஆயிடுச்சு. எப்படிங்க 15 வருஷம் நமக்குள்ள ஐயோ செட் ஆச்சு. சண்டையாக சண்டை போடுவோம், தொட்டு இருக்கும் இல்லை? அந்த 5 வருஷமும் நான் என்னை விட்டு எங்கேயுமே போனதில்லை. அதுதான் அதிசயமே. எங்கேயுமே போக மாட்டேன். ஸ்கூல் லீவ் இல்லை, இப்படியே தான் சோறு ஆகிட்டு உட்காந்துட்டு இருப்பேன் தவிர எங்கேயாவது போகலான்னு போக மாட்டேன். ஏன்னா எனக்கு யாருமே இல்லை, போக மாட்டேன். புளி கரைசல் ஊற்றிக்கலாம். புளி கரைசல் என்ன வீடியோவில் பேசுகிற மாதிரி பேசுறது இல்லை, டிவியில் சொல்கிற மாதிரி. புளி தண்ணி சேர்த்துட்டு நம்ம உப்பு செக் பண்ணிடலாம். உப்பு காரெல்லாம் செக் பண்ணிட்டு அதுக்கு தேவையான தண்ணி ஊற்றி நல்லா கொதிச்சு வந்ததுக்கப்புறம் மீனை போட்டு இறக்கிடலாம். நல்லா கொதிக்கிட்டுலாம். இப்போ பார்க்குறதுக்கு தக்காளி சாம்பார் மாதிரி தான் இருக்கும். மீன் போட்டால் தான் மீன் குழம்பு இருக்கும். வச்சிடலாம். அது மட்டும் எல்லாம் சொல்கிறதுக்குள்ள நானே சொல்லிடுவேன். என்ன தக்காளி சாம்பார் வச்சுருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்கிறது நானே சொல்லிப்பேன். இப்போ அதில் வெங்காயம் தக்காளி போட்டாச்சா, இது பூண்டு போட்டாச்சா, மசாலா போட்டுருமா? நம்ம வீட்டு மசாலா மட்டும் தான் போடுறோம், வேறு எதுவுமே இல்லை. மஞ்சள் தூள், குழம்பு மிளகாத்தூள், நெக்ஸ்ட்டு கறி மசாலா. எவ்வளோ காரம் இருக்குது எவ்வளோ சுருக்குன்னு இருக்குன்னா தெரியாது. போட்டு விட்டுட்டு சாப்பிட்றப்ப தான் காரம் கம்மியாக போட்டுக்கலாம், உப்பு கம்மியாக போட்டுக்கலாம். இந்த மாதிரி இருக்கும். ஓரளவு கரெக்டாக தான் இருக்கும். இந்த கல்லில் வந்து மிளகாத்தூள் வந்துச்சு நினைக்கிறேன். போதுண்ணா? ப்ரானு கனவா ரெண்டுத்தையும் போட்டு மிக்சிங் தான். 1/2 கிலோ தான் எடுத்தோம். ஏன் 1/2 கிலோ தான் எடுத்தோம்? போகும்போது நிறைய எடுத்து சாப்பிட முடியாது, சாப்பிட முடியாமலாம் இல்லை. 4 ஐட்டம்னா 4 கிலோ எப்படி சாப்பிடுவேன்? எங்கே 4 கிலோ? எங்கே 4 கிலோ மீன்? 2.5 கிலோ தான் எடுத்துருக்கோம். எடுத்துருக்கோம் 2.5 கிலோ. ஒவ்வொரு கிலோ எடுத்திருந்தா ஆமாம் 4 கிலோ சாப்பிடுவோம். இந்த கனவா சோபிக்காக எடுக்குது. கனவா வந்து சாருக்கு ரொம்ப பிடிக்கும். அஞ்சிவா இருக்கிற டைமில் இப்போ சமைச்சு கொடுத்துட்டோம். இப்போ அவ்வளோதான். எப்படி நம்ம சமையல் எல்லாம் ட்ரை ஆனிச்சுன்னா ஓய் எல்லாமே ரெடி. ஐயோ என் பிள்ளைங்க தான் தமிழ் இதெல்லாம் படிச்சு சொல்லி போடலாம். லெட்டர் சொல்ல, கீழே இருக்கிறது சொல்ல. குரல் ஏங்க சோபி தமிழே படிக்கிறாங்க, ரித்திகா தமிழ் படிக்குது. இந்த பிள்ளை நம்ம காமிக்க இல்லையா சோபி? இவங்களுக்கு அவங்களுக்கும் ஸ்டார்டிங்கில் இருந்துச்சு, ஆனால் அது வந்து ஒரு சப்ஜெக்டாக இல்லைன்னு நினைக்கிறேன். சும்மா ஏதோ சும்மா ஒரு பீரியட் வச்சு இல்லை ஹிந்தி இங்கிலீஷ் மட்டும்தான் எங்களுக்கு இருக்கு. மீன் மாதம் வந்துச்சு வந்துச்சா? வெந்தயம் போடல மறந்துட்டேன். அதுக்கப்புறம் திரும்ப வெந்தயம் அது என்னது பெருங்காயெல்லாம் பற்றி இப்போ போட்டேன். அதெல்லாம் போட்டால் அந்த வாசம் வர மாட்டிருக்கு. நல்லா எண்ணெய் தெளிச்சு மேலே வந்ததுக்கப்புறம் நம்மளோட ஐயோ நம்பிடுது சங்கராமி. எங்கள் அப்பா தெரியும், எங்கள் அப்பா வந்து குழம்பு போட்டுக்கலாம். சங்கரா மீன் வந்து போட்டுக்கலாம். எனக்கு இந்த மீன் குழம்பு டேஸ்ட் வந்து ரொம்பவுமே பிடிச்சிருக்கு. அதனால தான் நான் ரிப்பீட்டடாக இதே வந்து போட்டுருக்கேன். இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா அடுப்பை சிம்மில் வச்சு மீனை எந்த டிஸ்டர்பும் பண்ணாமல் விட்டுருணும். அது வாட்டை கொதிக்கிட்டோம். இந்த கேப்பில் இந்த இதெல்லாம் ரெடி ஆகிடுச்சுன்னா அடுத்து நெக்ஸ்ட் வேலையை பார்க்க ஆரம்பிச்சிடலாம். அது எப்படி எண்ணெய் திருப்பி மேலே வந்துருச்சுன்ட்டு ரெடி ஆகி போடுங்க. அது போதும் ட்ரை ஆகுமா? இப்போ வந்து எண்ணெய் நிறைய ஊற்றிக்கலாம். இல்லை அந்த குழம்பு பார்த்துக்கிறீங்களா? சரி ஓகே. அப்போ இதுக்கு கருவேப்பிலை போட்டுருவோம். சரி கருவேப்பிலைங்களா?
இவனுக்கும் ஒரு பாயாசத்தை போட்ட வேண்டியது அப்படிங்கிற மாதிரி இருக்கு. வந்துருக்கு தானே? சூப்பராக வந்துருச்சு. சரி ஓகே, ப்ரான் தொக்கு வந்து ரெடி. இது நம்ம கொஞ்சமாக கொத்தமல்லி இலைகளை தூவி அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம வேறு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம். இந்த சவுண்ட் கேட்குமா? அது இந்த ஃபேன் வேறு ஓடிட்டுருக்கு எங்கள் வீட்டில், கிச்சன் ஃபேன். ஏன்னா உள்ளே அப்படியே இந்த மசாலா வாசம் நமக்கு வந்து மூச்சே விட முடியல. அது கிச்சன்லாம் இந்த வெயிலில் சமைக்கிறதுக்கு செத்துரும் சுவாமி. அப்போ கூட தயிர் சோறு ஆகிட்டுங்களா நம்ம கேட்க சொல்கிறோமா? ஏங்க இன்னைக்கு நான் இதை சில்லி போடலாம்னு நினச்சேன். இப்போ தாங்க ஞாபகம் வருது. இந்த தொக்கை பிராண சில்லி போடலாம் அப்படின்னு நினச்சேன். சரி, அடுத்த வாரம் 1 கிலோ எடுத்துகிட்டு வந்து 1/2 கிலோ சில்லி போட்டு 1/2 கிலோ இந்த மாதிரி பண்ணிடுச்சு. சொப்பானது கழுவுறதுக்குள்ள எவ்வளோ பாடம் இருக்குது தெரியுமா? ப்ரான் ரெடி. வச்சிடலாமா? நெக்ஸ்ட் இப்போ நம்ம என்ன வேணும்னா இது அது ரெடி ஆகிடுன்னு நினைக்கிறேன். சாப்பாடு வச்சிடலாம். இந்த மீன் வந்து பொரிக்கிறோங்க. கேஸ் எல்லாம் உங்கள் வீட்டில் எப்படி இருக்கு? என்கிட்ட இன்னொரு கேஸ் இருக்கிறது தைரியத்தில் சாப்பாடு சமைச்சு உட்காந்துருக்குறது. இது ரெடி ஆயிடுச்சா? சுண்டி ஒரு குழம்புக்கு மீன் போடுறாங்க வந்து அடுத்தடுத்து எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. அப்போ இதுக்கும் வந்து நமக்கு கொஞ்சம் கொத்தமல்லி இலை தூங்கிடுவோம். தூங்கிட்டு இன்னொரு பாத்திரத்தில் மாற்றிடலாமா? ரெடி பண்ணி சூப்பராக இருக்கும். அப்படியே கொட்டி விட்டுருவியா? குடல் மாதிரி இருக்கு பாருங்க. நீயும் ஒரு செப்பாயிட்டு இருக்கு. உன்னை கல்யாணம் பண்ணாலுங்க அவசரமா இருக்கட்ட. என்ன கல்யாணம் பண்ணாலும் நீ ஒரு செப்பாயிட்டு தான் சொல்லணும். அப்படிதான் சொல்லணும். சரி ஓகே, கனவாவும் பார்த்தீங்கன்னா ரெடி ஆயிடுச்சு. கொஞ்சம் லேட்டானாலும் இல்லை சீக்கிரம் செய்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கு. இல்லை முடிச்சுட்டா? நெக்ஸ்ட்டு மீன் குழம்பு அடுப்பு ஆஃப் பண்ணி விட்டுறலாம். தெரியுமா? நீதான் சொன்னல அதுவே சூடு ஃபுல்லாக சூடு தனி மட்டும் சூடு. நீ ஆஃப் பண்ணாலும் அது கொதிச்சுட்டே தான் இருக்கும். நல்லா இருக்கு பாரு, கலர்ஃபுல்லாக பார்க்குறதுக்கு. இது உடையுதுங்க. ஆஃப் பண்ணி விட்டுட்டா? முட்டை குழம்பு மாதிரி நல்லா கலராக இருக்கு. முட்டை குழம்பு இருக்கா? தக்காளி சாம்பார் சொல்லுங்க. தக்காளி சாம்பார் இது உடையுதுன்னு நினைக்கிறேன். போதுன்னு நினைக்கிறேன். ஆஃப் பண்ணு. ஆஃப் பண்ணிட்டு அந்த சூட்லேயே வெந்துருங்க. வேகமாக வேகதான் வெந்துடும். சூடு இருக்கு. சரி ஓகே, அப்போ குழம்பு ரெடி. எங்கள் வீட்டுக்கு சொல்கிறதா நான் கேட்பேன். இப்போ அதுக்குள்ளே தூவிடுவோம். கொஞ்சம் நிறையாவே தூவும், ஏன்னா எக்ஸ்ட்ரா இருக்குது. சாம்பார் தக்காளி சாம்பார் போது என்னங்க அடுப்பு ஆஃப் பண்ணதுக்கப்புறம் கொதிக்குது? அது ரொம்ப நேரம் கொதிச்சுட்டா 10 நிமிஷம் கொதிச்சுட்டா தான் இருக்கும். அப்படியா? அந்த ஹீட் அப்படியே இருக்கும். சரி ஓகே, அப்போ அதுக்கு நல்லா மீன் குழம்பு வந்து குழம்பு போட்டு மீன் நம்ம தேடுற மாதிரி ஆயிடும். கன்ஃபார்மு பாடுபட்டு இறக்கிட்டா இல்லை அடுப்பு இருக்குமா? இறக்குனாலும் கொதிச்சுட்டே தான் இருக்கும். இப்படி வைக்கலாமா இறக்கி? இறக்கி வச்சிடலாம். அது கொதிச்சுட்டே தான் இருக்கும். சரி, அப்போ நெக்ஸ்ட் இப்போ நமக்கு ஒரே வேலை தான். என்ன வேலை? மீன் பொரிக்கணும். மீன் பொரிச்சா வேலை முடிச்சு. சரி, அப்புறம் மீன் காலை பொரிச்சுட்டு மினி விழா பார்த்துட்டு வேலை முடிச்சு. ஒரு 10 பீஸ் மட்டும் பொரிச்சுக்கலாம். நிறைய ஒரு 10 கூட வேறு ஆளுக்கு ஒன்று மட்டும் பொரிச்சு. எண்ணெய் காஞ்சிருச்சு. நான் வந்து பார்த்தீங்கன்னா மஞ்சள் மீன் தான் இருக்கேன். ஒரு 4 பீஸ் மட்டும் பொரிச்சுக்கலாமா? மற்ற மீன்லாம் இருக்குல்ல இன்னும். அப்புறம் பொரிச்சுக்கலாம். இதுக்கெல்லாம் ஒன்றா பொரிச்சுட்டு இது என்ன இப்படி ஆயிடுச்சு மீன்? ஒரு பீஸ் போட்டுக்கலாம். 50 கேட்டாங்க. ஒரு 5 பீஸ் மட்டும் பொரிச்சுக்கலாம் போதும். ஓகே ரைட். வாய்ஸ் ஓவர் கொடுத்துட்டு வரேன். இந்த மீனை மட்டும் பொரிச்சு வைங்கன்னு சொன்னேன். இங்க பாருங்க, தீர வாசம் இல்லையாங்க? சரி, மீன் பொரிக்கலாம் திரும்ப. ஏங்க அப்படி பண்ற? உன்னை நம்பி ஒரு வேலையாச்சும் கொடுத்துருவா முடியுதாங்க? இங்க பாருங்க, ஒரு திருப்பம் சத்தியா தீஞ்சு போச்சு, ஒரு திருப்புக்கு தீஞ்சிருச்சுங்கிறாரு. நாங்க வந்து கிச்சன்ல சமைச்சிட்டு காஞ்சிட்டு கிடக்குறோம்.
ஏய் என்ன பண்ணிட்டு இருக்கு ஜில் 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 ஜில்னு இப்படி படுத்து பழங்க எப்படி? சரி வாங்க சாப்பிடலாம். ரெடி எல்லாம். சோபிகா உனக்கு என்ன ஆகுது? என்ன சொன்னீங்க? வெங்காயத்தை கொண்டு வந்து வெங்காயம் எடுத்துட்டு வாங்க தடி, நம்ம இந்த ரூம்லயே உட்காந்து உரிச்சிடலாம் அம்மாவுக்கு அப்படின்ட்டு. செல்லா பண்ணலாம். இன்கம் டாக்ஸ் ஆபீஸ் தான் ஆஃபர். ஏமா அத சொல்றேன். நான் வந்து இப்போ இன்கம் டாக்ஸ் செல்லா பண்றீங்க. எப்படி கண்டுபிடிச்சிட்டேன். நான் சார்ஜ் கேட் பழகிட்டேன். அப்படியா? அதுக்குள்ளயா? கை கொடு. அப்ப அது இன்கம் டாக்ஸ்ல வந்து என்ன ஒரு மந்த்ல வந்து 47,000ல இருந்து எந்த கிருத்திகா? இன்கம் டாக்ஸ் ஆபீசருக்கு 47,600. என்ன காசா? ஓ சம்பளமா? இன்கம் டாக்ஸ் இன்ஸ்பெக்டர் வந்து 42,000-43,000. இன்கம் டாக்ஸ். சரி கை கொடு. வாழ்த்துக்கள் இன்கம் டாக்ஸ் ஆபீசர். இப்போ வாங்க சாப்பிடலாம். நீ என்ன ஒரு நாள் படிக்க வைப்போம். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி டீச்சராக இருந்துச்சு, அப்புறம் வந்து ஏர் அசிஸ்டாக இருந்தது, ஏரோப்ளேன் பறக்க இருந்துச்சு, அப்புறம் டான்ஸ் கிளாஸ் பாப்பா வைக்க போறேன்னு சொன்னது. ஃபைனலாக இப்போ இன்கம் டாக்ஸ் ஆஃபீஸர். நீ என்ன வேணா அவனுக்கு படிக்க வைக்கிறான். நீ டாக்டர் தான் வீட்டில் ஒரு டாக்டர். பிடிச்சிருக்கா சபி? இப்போ சொல்லுவார் நம்ம சமையல் மாஸ்டர், மீன் சமையல் மாஸ்டர் பேசுவார். மீனை எதுக்குங்க இப்படி பண்ண? உங்க அப்பா மீன் தீ வச்சிருக்க எதுவுமே சொல்லல. நல்லா இருக்கா மீன்? உனக்கு வைக்கல? ஐயோ உங்க அப்பாவுக்கு 2 வருஷம் எடுத்து கொடுங்க பாப்பாட்ட. மீன் உனக்கு வைக்கல? அவங்க ஏன் பாப்பா சொல்ல மாட்டியா? என்ன மட்டும் 1008 குறை சொல்றீங்களே. உங்க அப்பா மீன் உங்க அப்பா தான் செஞ்சார். சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லு. குழம்பு எப்படிங்க இருக்க? என்னடாக்கா? உங்கள் அப்பா ஓவர் ஃப்ரை பண்ணியிருக்காரு, அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. முறுக்குன்னு நல்லா இருக்கா? நல்லா இருக்க பார்த்தியா? அங்கே பாரு நல்லா இருக்கும். தீஞ்சு போடுறது நல்லா இருக்குன்னு சொல்கிறேன். உங்கள் அப்பா செஞ்சுதா? சாமி சரியா நாள் நீங்கள். கரெக்டானு கேட்குறேன். எதுக்கு ஏசுன்னு போகிறதுக்கு இப்படி சொல்கிறேன்? உண்மையாக சூப்பராக. சரி ஓகே. இப்போ நம்ம வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா இந்த வாரம் ஸ்பெஷல் என்னென்னா சங்கரா மீன் குழம்பு, அதுக்கப்புறம் வஞ்சரம் ஃப்ரை, கனவா வந்து குழம்பு வந்து ட்ரை பண்ணியிருக்கேன், ப்ரான் வந்து தொக்கு பண்ணியிருக்கேன். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் வீட்டில் என்ன ஸ்பெஷல் அப்படிங்கிறது மறக்காம கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா என்ன சொல்றது, மீன் ஒன்று இப்படி கிடக்குங்களா போட்டுருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும்